विदुरः विदुरो विपरीत्यज विदुरो विपरीत्यज कृष्ण விதுர
விதுரர் யமராஜன் அவதாரமாவார். சில இடங்களில் மாண்புக்க முனி வந்து 2 பேர். எனவே விதுரர் யமராஜன் அவதாரமாவார். பகவான் நித்திய தொண்டர் என்ற முறையில் அவர் உன்னதமான பக்தி தோன்றி ஈடுபட்டு ஒரு புண்ணிய புருஷராக வாழ்ந்தார். இவரது உபதேசத்தினால் திருதராஷ்டிரை போன்ற ஒரு பௌதீக மனிதரால் கூட முக்தி பெற முடிந்தது. எனவே பகவானின் பக்தி தோன்றின் மூலமாக அவரது கமலபாதங்களை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருக்க முடிந்தது. இவ்வாறாக அவர் சூத்திர பிறவியின் எல்லா தளங்களிலிருந்தும் அவர் தூய்மை அடைந்தார். முடிவில் பித்ருலோகவாசிகளால் அவர் மீண்டும் வரவேற்கப்பட்டு அவரது சுயமதவியில் அமர்த்தப்பட்டார். தேவர்களும் பகவானின் சகாக்கள் தான் என்றாலும் அவர்களுக்கு பகவானின் நேரடியான தொடர்பு இல்லை. ஆனால் பகவானின் நேரடியான சகாக்கள் அவருடன் எப்பொழுதும் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளனர். பகவான் அவரது அந்தரங்க சகாக்களும் பற்பல பிரபஞ்சங்களில் ஓய்வின்றி அவதரித்துக் கொண்டே இருக்கின்றனர். அவற்றையெல்லாம் பகவான் நினைவு வைத்திருக்கிறார். ஆனால் சகாக்கள் அவர் மிகச்சிறிய பின்னம் பகுதிகள் என்பதால் அவற்றை மறந்து விடுகின்றனர். இது பகவத்கீதையில் 4.5 உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுர்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணவேஷாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரஜாயனே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்டாத்யவேதாயே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரவ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. போன வாரம் திருப்பி வந்தார். வர வேண்டிய குருவினி வரல, அதனால அவருக்காக வந்திருக்கேன். எனக்கு அதிர்ஷ்டம், உங்களுக்கு அதிர்ஷ்டம். இந்த ஸ்லோகத்தில் வந்து விதுரர், அதாவது விதுரர் யார் என்றால் யமராஜன் மதா என்று பிரபா சொல்றார். யமராஜன் சொன்ன உடனே நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். யமன் சொன்ன உடனே ஒரு பயம் வரும். யமராஜன், யமதர்மராஜன், உன் யமலோகத்தில் இருக்கிறேன் சொன்ன ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா யமராஜன் இருப்பது பித்ருலோகத்தில். அந்த பித்ருலோகம் என்ன பண்றாரு? அந்த பகவானை சேவை செய்யறாரு. சில பேர் பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து கோவில பகவானை சர்வீஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பகவானுக்கு வந்து வெளியூர் போய் சர்வீஸ் பண்ணுவாங்க. வேற ஊருக்கு போய், வேற நாட்டுக்கு போய். பிரபுபாதர் வந்து 2 இருந்தாரு. அங்கிருந்து வேற நாட்டுக்கு போய் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறாரு. அங்க போய் அப்படி அப்படி இருக்கல, பகவானுக்கு சேவை செஞ்சுதான் இருந்தார் அமெரிக்கா. அதேபோல் நம்ம நிறைய டிவோட்டிஸ் வந்து அமெரிக்கா போயிருக்காங்க. சில பேர் வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. போயிட்டு அங்க ஒரு சென்றார் ஒரு பகவான் எவ்வளவு சேவை செஞ்சிருக்காங்க. அதே போல வந்து பகவான் அனுப்பப்பட்ட ஒரு சேவகன் தான் பக்தன் தான் யமராஜன். வந்து குற்றம் செய்வதற்கு அவர் யமன், அவர் எதிரி, அவர் பயஸ்வரூபம் சொல்லிருக்கார். ஏனென்றால் அவங்க பண்ற பாவங்களுக்கு அந்த தீர்ப்பு அளிக்கிறது யமராஜன். யமராஜனுக்கு யமதூதர்கள் அவருடைய கூட்டங்கள், அவருடைய சேவகர்கள், யமதூதர்கள். இந்த யமதூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கணக்கு இருக்கும். அந்த அக்கௌண்ட் பார்த்தா ஒரு பாவம் பண்ணவரை போய் முடிச்சுட்டு வர்றது. முடிச்சுட்டு வந்து யமராஜா கிட்ட ஒப்படைச்சு அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி கணக்கேற்ற மாதிரி ஒரு வேற நரகத்துக்கு யமராஜன் நாளை அனுப்பிடுவார். ஆனா யமராஜன் யாரு? 12 மகாஜனங்கள் ஒருவர். யமராஜன் இருப்பதோ பித்ருலோகம், நரகலோகத்துக்கு. அவர் அதிபதி. அவர் கூட இருக்கிற எப்பவுமே கூட இருக்கிறது யாரு? பாவம் செய்யக்கூடாது. அவர் கூட இருக்கிற சிஸ்டர்கள் யமதூதர்கள். விகாரமா கோர அசிங்கமா இருக்காங்க யமதூதர்கள். 6th கேண்டோ 6வது காண்டத்துல வந்து அஜாமரன் அந்த லீலை என்பது நான் படிச்சு தெரிஞ்சு யமதூதர்கள் இருப்பாங்க. யார் கேட்பாங்க? யமராஜனும் மகாபாகவதர், பெரும் பக்தர், கிருஷ்ண பக்தர். 12 மகாஜனங்கள் ஒருவர். 12 மகாஜனங்கள் என்றால் நாங்கள் வேண்டப்படுவோம். மகாபாகவதர் அதுவும் தூய் பக்தர்.
தெரிஞ்சுக்கணும்னா தர்க்கோ அபதிஷ்டா ஸ்ருதயோ வின்னா, தர்க்கத்தின் மூலம் தெரிஞ்சுக்க முடியாது. ஸ்ருதயோ வின்னா நிறைய வேதங்கள் சாஸ்திரம் நிறைய இருக்கு, அது படி தெரிஞ்சுக்க முடியாது. சரி, யாராவது ரிஷி முனிக்கிறீங்கன்னா அது பல ரிஷிகள் இருக்காங்க. அது எப்படின்னா ரிஷி முனினா எப்படின்னா அவங்க 2 பேருக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப ரொம்ப அறிவா 2 பேருக்கு உட்காந்துச்சீங்கன்னா பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நான் சொன்னா சரி, இவன் சொன்னா நான் சொன்னா சரி, இவன் சொன்னா நான் சொன்னா சரி, அப்படி எப்போ ஒரு கருத்து வேறுபாடு எப்பவும் இருக்கும் அவங்க கூட. அதே போல ரிஷிகள் முனிகள் கூட எப்போ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். அவங்களுடைய ஏகப்பட்ட கருத்துகள் இருக்கும். எதை புரிஞ்சுக்கிறது? எதை புரிஞ்சுக்கிறேன்னா தர்மஸ் தத்துவம் நிகிதம் குஹாயா. அந்த தர்மஸ் தத்துவம் என்ற அந்த தர்மத்தின் தத்துவம் வந்து நிகிதம் குஹாயா. ஒருத்தருடைய குஹாயம் என்றால் இன்னொரு அர்த்தம் இருதயம். ஒருத்தருடைய இருதயத்தில் வந்து ஒளிஞ்சிருக்கு. அந்த மகாபாரத பூர்வ பக்தருடைய இதயத்தில் வந்து அந்த ரகசியம் வந்து ஒளிஞ்சிருக்கு. தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயா. மகாஜனோ ஏன ததஸ்ஸவந்தா. அந்த தர்மஸ்ய தத்துவத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் மகாஜனோ ஏன ததஸ்ஸவந்தா. அந்த மகாஜனம் பாதை நாங்கள் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும், அவரை நாங்கள் பின்னோக்கி போக வேண்டும். இது வந்து மகாஜனுடைய யார் மகாஜன்? 12 மகாஜனங்கள் ஒருவர் வந்து யமராஜ். சரி, யமராஜருக்கும் விதுரருக்கு என்ன சம்பந்தம்? அது விதுரர் என்ன அவதாரம் பார்த்தீங்கன்னா கதை ப்ரொபோசல் விவரத்துக்கு போனோம். இங்க மண்டூக மணி இடத்துல இங்க இங்கிலீஷ்ல வந்து பார்க்கும்போது மண்டூக மணி ப்ரொபோசல், இங்க மண்டக மணி. சரி, 2 பேரும் ஒன்றுதான் போகும். மாண்டக மணி, மண்டூக மணி. இந்த மாண்டக மணி வந்து ஒரு நாள் அவருடைய பஜன் குட்டியில் அவருடைய குகையில் வந்து தவம் கடும் தவம் வெயிலாக முனிவர். அப்பொழுது சில திருடர்கள் வந்து அவரோட குகையில வந்து வச்சுட்டாங்க. அவங்க வந்து அவங்களை வந்து அந்த ஊர் காவல்துறை போலீஸ் அந்த திருடர்கள் தெரியுது. தொடர்ச்சியில் வரும்போது அந்த திருடர்கள் வந்து மாண்டக முனிவர் குகையில வச்சுட்டாங்க. சரி, அவர் தவறு இருந்தா அவர் தெரியல. அங்க ஒழிச்சிட்டு அப்படியே அவங்க வந்து அந்த இடத்துல வந்து போலீஸ் அந்த காவல்துறை வந்து அந்த அரசருடைய காவல்துறை வந்து அந்த என்ன பண்ண திருடர்கள் பிடிச்சாங்க, அந்த குற்றவாளிகளை பிடிச்சாங்க. அவங்க கூட சேர்ந்து மாண்டவ பிடிச்சாங்க. அவர் பாவம் தவம் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் பாட்டு வந்தாரு. இவங்க வந்து ஃபால்ஸ் கேஸ்லாம் அப்ளை போட்டு தப்பான சட்டத்துக்கு கீழ் அவரை கைது செஞ்சாங்க. அவரும் போனார். அப்படி அவர் ஒன்றும் சொல்லலை, எதுன்னு சொல்லல. அவரோட முனிவர் ஒரு பக்தர் நடக்குது, அவர் எதுவும் தப்பு பண்ணல, புரியல, வீட்டு இல்லை போல. இப்பதான் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனா முதல்ல லாக்அப் ஜெயில போலீஸ் அந்த காலத்துல வந்து காவல்துறையினர் ராஜாமணி வந்து இந்த திருடர்கள் குற்றவாளிகள் சேர்த்து மாண்டவ முனிவரையும் போய் வச்சாங்க. உடனே வந்து ராஜா வந்து அந்த தண்டனை கொடுத்தாங்க. என்ன தண்டனை? சூரத்தை அவங்க வந்து சூரத்து மேல அவன் பாராட்டினாங்க. ஒரு சூலத்தை மேல அவன் உட்கார வைக்கணும், அவனுக்குள்ள ஒரு சூலத்தை ஏற்றணும். மிகப்பெரிய தண்டனை. அந்த திருடர்களுக்கும் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த மாண்டவ விஷயம் அந்த தண்டனை. அப்புறம் தெரிஞ்சது அது மாண்டவ விஷயம் குற்றச்செயல் அவர்தான் முடியும். ராஜா தப்பா அந்த நடக்கும்போது அந்த மாண்டவ வந்து அந்த சொன்னாங்க மனுஷன் அந்த சூழலை எடுக்க போகும்போது எடுக்க முடியல. சூழல் வந்து மாண்டவ மணி கூடவே இருந்துச்சு. அன்னிலிருந்து அவருக்கு ஆணி சூழலுக்கு பேர் ஆணின்னு சொல்றாங்க. ஆணி மாண்டவன் பேர் இருந்துச்சு. சரி, அப்புறம் அவர் வந்து அப்படி வந்து ஒன்று அடுத்து எனக்கு சரியா தெரியல. அவர் இறந்து போன அப்புறம் எவ்வளவு போனாங்க, இல்ல அவரே எவ்வளவு போனாங்க, இந்த விஷயம் செய்ய முடியலன்னா பெரிய சித்தர்களுக்கு வந்து வேற லோகத்துக்கு போற அந்த சக்தி உண்டு. இவர் எவ்வளவுக்கு போனார், யமராஜ் நினைத்தார். அவர் கேட்டார், நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு இந்த தண்டனை எனக்கு அனுபவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழத்தை என் கொடுமையான ஒரு தண்டனை கொடுக்கறது நான் என்ன பாவம் செஞ்சேன்னா யமராஜா கேட்டார் மாண்டவனி. அப்ப யமராஜர் அவருடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சித்திரங்களை கூப்பிட்டு ஓப்பன் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு, புக் ஓப்பன் பண்ணி பார்த்து
சுவாமி நீங்க வந்து சின்ன வயசுல சில சில மிருகங்களுக்கு நான் இந்த எறும்பு போன்ற மிருகங்களுக்கு வந்து நீங்க குச்சி எடுத்து நீங்க கொஞ்சம் நீங்க விளையாடுங்க அந்த எறும்புக்கு நீங்க துன்புறுத்தி நீங்க குச்சியை போட்டு அப்படின்னு யமராஜ் சொன்னார். மாண்டேவனை பார்த்தா நான் சிறு வயது சாஸ்திரம் சொல்லுது 12 வயசுக்கு ஒரு பிள்ளை ஒரு குழந்தை வந்து அதாவது செஞ்சு நான் ஒரு விஷயம் செஞ்சு அதுக்கு பாவம் கிடையாது, அறியாம செஞ்சது, அறியாமல் செஞ்சதுக்கு வந்து கணக்கு கிடையாது சொன்னாங்க. மாண்டவன் சொல்லிட்டு உடனே யமராஜன் சாப்பிட்டார். இந்த மாதிரி தப்பான யமராஜன் மகாபாரத மகாஜன் இல்லையா, எவ்வளவு பெரிய நீங்க ஒரு போஸ்ட்ல இருக்கு, எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கு யமராஜன், சாதாரண ஆளா கிடையாது. அப்பேற்பட்ட யமராஜன் வந்து இப்படி தவறு செய்யலாமா, அதனால் இதோ பொடி சாப்பிட்டார் மாண்டவன். நீ சூத்திரனாக பிறப்பாயா பாத்தீங்கன்னா ஒரு பரிசுத்தமாக சாப்பிட்டா ஒரு முனிவர், யமராஜனுக்கு சாப்பிட்டாங்க ஒரு முனிவர். எப்ப பார்த்தாலும் பெரிய பெரிய பக்தர்களுக்கு சாபங்கள் வருது. சாபம் வந்து சாபம் வந்து கேடான விஷயம் இல்லையா, சில நேரங்கள் இல்லை. ஏனென்றால் யமராஜன் வந்து இந்த சாபத்தின் மூலமாக திருநாக பிறந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் நடந்த பொழுது அவர் கூட வந்து சேவை செய்ய முடியும். சில நேரம் வந்து எங்களுக்கு கூட சில டிவோட்டிஸ் தோணும், பல வருஷமா சர்வீஸ் பண்றேன், எனக்கு ரிஜுவனேஷன், எனக்கு ஒரு ஓய்வு, எனக்கு ஒரு பிரேக் கொடுத்தீங்கன்னா நான் யாத்திரைக்கு போய் கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டு வரேன், நல்லா ஜபம் பண்ணேன், வேற இல்லை அதெல்லாம் சாண்டிங் பண்ணா ஒரு ரிஜுவனேஷன் சொல்லிட்டு யமராஜனுக்கு வந்து இன்னொரு அங்கேயே இருக்காரு, எவரோத இருக்காரு, எப்பவுமே அவர் பாதியுடன் குற்ற செஞ்சவருக்கு தண்டனை கொடுத்துட்டு அப்படியே இருக்காரு. அவருக்கு ஆசை இருக்கு பகவானுக்கு சேவை செய்யலாம், பகவானுக்கு உன்னதமான ஒரு நெருங்கிய சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கு சேவை செய்யலாம் சொல்லிட்டு கிருஷ்ணராஜன் பொழுது விதயமான சூத்திரனாக பாருங்க, சூத்திரனாக பாருங்க. இப்ப இங்க ஒரு வார்த்தை நான் பார்த்தேன் போட்டு தமிழ்ல போட்டுருக்கு. ஏன்னா தமிழ்ல படிக்கும்போது சில பேர் தமிழ்ல படிச்ச என்ன நினைப்பாங்க, போட்டு சூத்திர பிறவியின் எல்லா பழக்கங்களிலிருந்தும் அவர் உரிமையாளர் இருந்தார். மட்டும் யாரா படிச்சாங்க தமிழ்நாட்டில் யாராவது வார்த்தை படிச்சாங்கன்னா பெரிய ஒரு காரணம். நீங்க எப்படி இஸ்கான்ல இருக்கிறவங்க சூத்திரர்கள் பேசலாம், நீங்க சூத்திர ஜாதிக்காரங்க கலங்கள் இருக்கிறாங்களா, அது எப்படி பெரிய பிரச்சனையா நல்லவரை யாரும் படிச்சிருந்தா கண்டிப்பா பிரச்சனை. நீங்க வேறு ஜாதிக்காரர்களுக்கு எதிராக இருக்கிறீங்க, நீங்க பிராமணர்கள் மட்டும் நீங்க வந்து சாதகமா இருக்கீங்க. ஓ சூத்திரன்னா தாங்க ஜாதியா அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன அர்த்தம் என்றால் சூத்திரன் என்பது வந்து கலந்தங்கள் சொன்ன உடனே இதுக்கு ஒரு அர்த்தம் விடையாளத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லலாம். அதஸ்தும் தீர்ஷ்ரேஷ்டா வர்ணாஷ்டம விபாகः ஸ்வானுஷ்டித தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம். பாகவதற்கு சுத்தகோஷம் சொல்றார். இந்த எல்லாரும் வந்து எல்லா மனிதர்களும் வந்து வர்ண ஆசிரம விபாகः வர்ணம் மற்றும் ஆசிரமத்தின் மூலமாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. பிரித்து என்ன செய்யறாங்க, அவங்க இருக்கிற அந்த இடத்திலேயே வந்து அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே வந்து சம்சித்தி ஹரிதோஷனம். சம்சித்தி என்றால் சித்தி, சித்தி என்றால் உன்னதமான பக்குவமான பெர்ஃபெக்ஷன், எல்லாருமான சக்சஸ். சம்சித்தி ஹரிதோஷனம். சூத்திரனாக பிறந்தாலும் கூட, பிராமணனாக பிறந்தாலும் கூட, வைஷ்ய சத்திரனாக இருந்தாலும் கூட சம்சித்தி ஹரிதோஷனம். அவர்கள் வந்து ஹரிதோஷனம் செய்ய வேண்டும், பகவான் ஹரிக்கு வந்து சேவை செய்ய வேண்டும். அவர் குறிக்கோள் என்னவாக வேண்டும், ஹரிதோஷனம். ஹரிதோஷனம் என்றால் பகவானை திருப்திப்படுத்துவது, பகவானை குஷிப்படுத்துவது, பகவானை சேவை செய்வது, ஹரிதோஷனம். அதனால வந்து சூத்திரனாக வந்து இப்ப சொல்லுவார். பிராமணன் என்றால் ஞானம், கல்வி, அறிவு, அது போன்ற விஷயங்கள், வேறு சாஸ்திரம் படிப்பது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு அதை வந்து இந்த காலத்துல எடுத்தோம் என்றால் இப்ப இருக்கிற அறிவாளிகள், அறிஞர்கள், ப்ரொஃபஸர்கள் எல்லாம் வந்து ஒரு பிராமணன் சொல்ல முடியாது, பிராமணனுடைய ஒரு லெவல் மாதிரி சொல்லலாம். சத்திரியர்கள் என்றால் அன்னைக்கு போன வாட்டி சத்திரியர்கள் என்றால் வீரர்கள், போர் வீரர்கள், நாட்டை ஆளக்கூடிய அரசர்கள் சத்திரியர்கள் ஆகும். இப்ப இருக்கிற அரசாங்கத்தை அரசியல் செய்யறவர்கள் சத்திரிய குலத்தில் போர் வீரர்கள். வைஷ்யர்கள் என்றால் வணிகம்
பிசினஸ்மேன், அம்பானியா இருக்கிறார், ஜெஃப் பீசோஸ், எலான் மஸ்க், வைஷ்ய குலத்தில் அந்த வைஷ்ய அந்த 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 வழியில் வர்றாங்க. சூத்திரர்கள் என்றால் இவங்கெல்லாம் வேலை பார்க்கலாம். இந்த பெரிய பெரிய வைஷ்யருக்கு அந்த பிசினஸ்மேனுக்கு வேலை பார்க்கலாம், சம்பளத்தை வேலை பார்க்கலாம். அவன் சூத்திரன். அவன் பார்த்தா இந்த உலகத்துல இருந்து எல்லாரும் சூத்திரர்கள் தான். எல்லாரும் வந்து யாருக்கும் வேலை பார்க்கலாம். ஒரு கம்பெனி ஒரு ஆபீஸ்ல வந்து சூத்திரதான் சூத்திரன் வேலை. ஒரு வைஷ்யரோ இல்ல பிராமணனோ இல்ல ஒரு சத்திரியனோ அரசாங்க ஊழியர்கள் சத்திரியனை வேலை செய்யறாங்க. ஒரு வைஷ்யர் இல்ல சத்திரியன் இல்ல பிராமணனுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களே சூத்திரர்களாகும். இப்ப விதர் வந்து சூத்திர குலத்தை பிறந்தார். ஏனென்றால் அவர் தாய் வந்து சூத்திர தாய் வந்து அரச குலத்தில் பிறக்கவில்லை. அம்பா, அம்பிகா, அம்பாலிகா மூன்று பேரை வந்து விசித்திர வீரனுக்கு மணந்து கொள்ள வந்து பீஷ்மர் கூட்டு வந்தார். ஆனால் விசித்திர வீரனும் இரண்டு அகால மரணம். அப்புறம் சத்தியவதி அவங்க அந்த நேரத்தில் வந்து யோசிச்சாங்க, அடுத்த வம்சத்தை தொடர்வதற்காக பீஷ்மர் கேட்டாங்க, நீங்க வந்து மாதி வைத்து போக இல்லை, நான் கட்ட வரமாச்சாரு. அப்ப சத்தியவதிக்கு முதல்ல ஒரு குழந்தை ஒரு பையன், யாரு? வியாசர் மூலமாக அம்பா, அம்பிகா, அம்பாலிகா. அந்த மூன்று பேர்ல வந்து அம்பா வந்து அவங்க இருக்கிறாங்க போயிட்டாங்க. சொன்ன இல்ல நான் பீஷ்மர் தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க முடியாது சொல்ல மாட்டேன்னா அவங்க அந்த கதை சண்டை பிடிச்சு போயிட்டாங்க. பிறகு செகண்ட் டே பிறந்த அம்பிகா, அம்பாலிகா. அம்பிகா மூலமாக வியாசர் அவர்களோட சேர்ந்த சேர்க்கையில் பிறந்தவர் தான் திருதராஷ்டிரன். அம்பிகா வியாசரோட சேரும்போது கண் முடித்தார். ஏன்னா வியாசர் வந்து ரிஷி முனிவர் திருதராஷ்டிரன் பிறகும்போது கூட்டனா பிறந்தார். அம்பாலிகா அவங்க வியாசர் பார்த்தோட பயந்துட்டாங்க. பயத்துல அப்படியே அந்த மேனியெல்லாம் வந்து என்ன சொல்றது வெண்ணிறம் ஆயிடுச்சு. பயத்துல ரத்தமெல்லாம் உள்ள போய் வெண்ணிறமாக வெண்ணிறம் ஆயிடுச்சு. அதனால பாண்டு வந்து வெண்ணிறமாக என்ன சொல்றது ஐடின்னு சொல்லுவாங்க. வெள்ளை நிறத்தை சிவப்பட்ட அவன் சத்தியவதி சரி வியாசர் சொன்னாரு ஆயிடுச்சு, அவன் கண்ணை போயிட்டா பாத்துட்டா நீங்க திருப்பி ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி இன்னொரு தடவை ஒரு நல்ல ஒரு வம்சம் பிறக்கும், நல்ல ஒரு மான் பிறக்கும் சொல்லிட்டு வியாசரை திருப்பி அவர் அனுப்பிய போது அம்பா வந்து சொன்னாரு, அவருடைய ஒவ்வொரு அந்த ராணிக்கும் வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ராணிகள் வந்து அவங்களும் சூத்திரர்கள் தாசி அவங்க சூத்திரர்கள் தாசிகள் சொல்லலாம் சேவக்ஸ். அப்படி ஒரு சேவக் யாருனார் அவருக்கு பிறந்தவர் தான் விதுரர். விதுரர் தாசி புத்திரர் இருந்தார். ஆனா விதுரரோ மகாபக்தர், மிகச்சிறந்த பக்தர். சூத்திர குலத்தை கூட ஒரு டிவோட்டி இருக்கு, ஒரு பக்தன் இருக்கு. சூத்திரன் சொல்ல வேணா சூத்திர குலத்துக்கு அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது. சாபத்தினால் வந்து சூத்திரன் பிறந்தார். அவன் பிறந்த பொழுது விதுரருக்கு வந்து எந்த அரச பதவியும் கிடைக்காது. ஆனால் அவர் பாண்டவர்களுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பல சேவை செஞ்சார். பாண்டவர்கள் வந்து வாரணாவதாரம் சென்ற பொழுது அங்கே அவங்களை கொள்வதற்காக ஒரு மெழுகினால் ஆன வீடை கட்டப்பட்டது. அந்த வீட்டை வந்து கொளுத்தி அந்த தீ வச்சு அந்த பாண்டவர்கள் கொள்ற திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டத்தை வந்து விதுரர் வந்து சூக்ஷ்மமாக நுணுக்கமாக வசூலிப்பார். இன்னொரு இடத்துல பிற்காலத்தில் வந்து கடைசி நேரத்தில் பாகவத்தில் இருக்கு 13ஆம் அத்தியாயம் 11ஆம் அத்தியாயம் இருக்கு. ஏன்னா அந்த யுத்த நேரத்தில் வந்து விதுரர் வந்து யாத்திரை சென்ற பொழுது அவர் திருப்பி யாத்திரை முடித்த பிறகு திருதராஷ்டிரரை பார்க்க, ஏன்னா பாண்டவர்கள் இறந்தாங்க, சாரி கௌரவர்கள் தான் இறந்தாங்க. திருதராஷ்டிரன் மட்டும் போய் இருந்தாங்க. திருதராஷ்டிரன் போல அவர் இருந்தார். திருதராஷ்டிரன் மட்டும் காந்தாரி மற்றும் அரசாங்க மாளிகை இருந்தாங்க. அந்த யுத்தத்துக்கு போலாம். பாண்டவர்கள் ஜெயித்தார்கள். பாண்டவர்கள் ஜெயித்த பிறகு கௌரவ தோற்றாங்க. திருதராஷ்டிரன் எண்ணம் வந்து கௌரவர்கள் துரியோதன ராஜா அவர்கள். ஆனால் தோல்வியின் பிறகு கூட திருதராஷ்டிரன் வந்து அவருக்கு போல அவர் அங்கே வயசாச்சார் வயசாகி அங்கே வாழ்ந்தார். அங்கே
அங்கேயே வந்து சாப்பிட்டுருக்காரு. விதுரர் வந்து மகாபாரதம் மகாபக்தி மகாபக்தன் வந்து அவர் சென்று திருதராஷ்டிரருக்கு வந்து புத்தி சொன்னார், உபதேசித்தார். எதற்காக நீ இப்படி இங்கே இருக்கிற, நீ நாய் வார்த்தைகளை சொன்னார், எதற்காக நீ இருக்கிறாய்? இந்த கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் பகவானுக்கு சேவை செய்யணும். நாங்கள் வந்து சிந்தனையை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிந்தனை ஆரம்பிக்க வேண்டும் என்று விதுரன் உபதேசம் கேட்டு திருதராஷ்டிரர் மற்றும் காந்தாரி யாருக்கும் தெரியாம காட்டை நோக்கி மரத்தை நோக்கி சென்றார். அங்கே வந்து அவர்கள் யோகா முறை யோகா ஆசனங்கள் எல்லாம் அஷ்டாங்க யோகா முறைப்படி அவங்க எல்லாம் அதெல்லாம் பின்பற்றி உடலை விட்டாங்க. அங்க போகணும். விதுரர் வந்து உபதேசத்தால் மகாபாரத உபதேசத்தால் வந்து திருதராஷ்டிரர் மற்றும் காந்தாரி கூட விதுரர் வந்து நிறைய அவமானத்துக்கு உட்பட்டார், நிறைய அவமானப்பட்டார். இருந்தாலும் அவர் பிற்காலத்தில் வந்து இவங்க 2 பேரை வந்து விடுவிச்சார், மோட்சம் கொடுத்து திருதராஷ்டிரர். சரி, இப்ப இதற்கெல்லாம் எப்படி அவர் செஞ்சார்? இந்த முக்கியமான விஷயம் வந்து இந்த எல்லா முதல் ஸ்லோகத்திலும் பாத்தீங்கன்னா அதுல வந்து பக்தி பூர்வமான சிந்தனை யார் விளைந்த தூய உணர்வின் மூலமாக பரமநாராயண பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரா மற்றும் மாமின் வழியை அவர்கள் அடைந்தனர். இது ஒரு போன ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல வந்து விதுரர் வந்து பிரபா கஷேத்திரத்தில் உடலைவிட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சிந்தனை ஆழ்ந்திருந்தார். அப்போ என்னப்பா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனை ஆழ்ந்திருப்பது அது என்னவென்று நாங்கள் பார்ப்போம் என்றால் பிரகலாதன் நாங்கள் பார்ப்போம். பிரகலாதன் பிறந்த பொழுது அவருடைய சில விஷயங்கள் பிரகலாதன் சில விஷயங்கள், அதாவது பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னா நியஸ்த கிரீடனகோ வாதோ ஜடவத்தன் மனஸ்தையா. பிரகலாதன் வந்து பிறந்ததிலிருந்து நியஸ்த கிரீடனகோ வாதோ, அவருக்கு வந்து சின்ன பாலம் சிறுவர்கள் போல் கிரீடாட்டார் விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட். வித்தியாசமா குழந்தை எல்லாம் குழந்தை விளையாட்டு காட்டம் இல்லைன்னா நாட்டி இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணும் மற்ற தொந்தரவு. இந்த பிரகலாதன் வந்து நெஸ்த கிரீடனகோ வாழும் ஜடவர்த்தன் மனஸ்தையா. ஜடவர்த்தன் மனசன ஜட ஜட போடும் ஜடத்துக்கு பாட்டு கொடுத்தாரு. அருமையான குழந்தை. எல்லாம் குழந்தைகள் வந்து ரொம்ப பெட்ரோல் வந்து எல்லாருக்கும் சில பேர் நேரத்தில் வந்து அப்படியே கஷ்டமா இருக்கும். குழந்தை பிறந்தாங்க தான் குழந்தை சின்ன வயசுல வந்து அதுக்கிட்டே இருக்கும், தூக்கம் இருக்காது, ராத்திரிலாம் ரொம்ப கஷ்டம் இருக்கும், தலை பிடிச்சி இருக்கும். நாங்க தலை பிடிச்சிருப்போம், இல்லை குழந்தை தலை பிடிச்சிருக்கோம் ஏதாவது. ஆனா பிரகலாதன் வந்து நெஸ்த கிரீடனகோ வாழோ ஜடவர்த்தன் ஜடத்தை போல் ஜடவர்த்தனை போல் பாட்டு கொடுத்தாரு. அவருக்கு இந்த விளையாட்டு சரியா. ஏனென்றால் கிருஷ்ண கிரகீதா. கிருஷ்ண கிரகீதா அவர் வந்து அவரோட சிந்தனை வந்து எப்பொழுதும் கிருஷ்ணன் மேலே இருந்துச்சு. அப்புறம் நவேதல ஈதிருஷம், நவேதல ஈதிருஷம். வேத என்றால் அறிந்து கொள். ஜெகதீதிருஷம் உலகத்தை என்ன நடந்தாலும் கவலையே கிடையாது. உலகத்தை என்ன நடக்கலாம், ஒலிம்பிக்ஸ் நடக்குதா கவலை இல்லை, அரசியல் யார் ஜெயிச்சாங்க அரசாங்கம் கவலை இல்லை, நேற்று என்ன ஆச்சு கிரிக்கெட் மேட்ச் யார் ஜெயிச்சாங்க கவலை இல்லை. ஏன்னா கிருஷ்ண கிரகீதா. அது என்ன கிருஷ்ண கிரகீதா? சில பேர் ஜோசியம் பார்ப்போம், ஜோசியம் பார்க்க போகும்போது சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாடு கொடுத்தீங்க, இந்த கிரகத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கிறதுனால கிரகங்கள் கூட ரொம்ப சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்தை சொல்ற அர்த்தத்துக்காக கிரகங்கள் வந்து கிரகங்கள் கூட எங்களை வந்து கிரகங்கள் கூட வந்து கட்டி ஆகும். சில பேர் சில கிரகத்தில் ஆட்கொள்வதனால் ஒரு சனி கிரகத்தின் ஆட்கொள்வதனால் வந்து சில பேர் பிரச்சனை வரும், ஏற்றரசு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தோட ஆட்கொள்வதனால் ஒரு விஷயம் இருக்கு, நல்லது கெட்டது. சோ பிரகலாதன் கூட ஒரு கிரகத்தினால் ஆட்கொள்ளப்பட்டார். எந்த கிரகம்? கிருஷ்ண கிரகீதா. பாருங்க எப்படி பாருங்க, கிருஷ்ண கிரகம் வேற கிரகம், கிருஷ்ண கிரகீதா. அவருடைய மனசு வந்து கிருஷ்ணரால் ஆட்டிக்கொள்ளப்படும். யாருக்கும் கோபிகள் கிருஷ்ணனுக்கு உண்டாக கேட்டவன்
எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. சமைக்கிறாங்களா ஓடி போயிட்டாங்க. பால் பண்ணிட்டு இருக்கு அதெல்லாம் கவலை கிருஷ்ணன் ஃபுல்லாக போயிட்டாங்க. புருஷன் குழந்தை அதெல்லாம் ஓடி போயிட்டாங்க. மிக சிறந்த உதாரணம் கிருஷ்ண கிரக கீதா. சரி, கிருஷ்ண கிரக கீதா அப்படி இருந்த விதுரர் வந்து அப்புறம் என்ன செஞ்சாரு? அவர் உதவி விட்டார். என்ன கிருஷ்ண கிரக கீதா உதவி விட்டார். என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? அதை கிருஷ்ணன் வந்து அழகாக சொல்றாரு, கீதை சொல்றாரு. நாங்கள் உடலை விடும்போது நம்முடைய எண்ணம் எதில் இருக்குதோ அதுவே எங்களுக்கு அடுத்துதான். என்ன ஜீவாத்மா உடல இருக்கணும். ஒண்ணு இந்த மனுஷரோட உடல இருக்கணும், இல்ல ஒரு மிருக உடல இருக்கணும், இல்ல ஒரு தேவரோட உடல். விதுரர் யமராஜன் உடல இருந்தார். யமராஜன் அந்த போஸ்ட்ல இருந்தார். அப்புறம் அவர் காலத்தின் வந்த நிபந்தனையால் ஒரு சாபத்தின் மூலமாக ஒரு விதுர உடல் கிடைச்சாரு. அப்படி இருக்கிறவங்க கூட அவர் வந்து உடலுக்கு எடுத்து தேவராக இருக்கிறவர் வந்து மனுஷனா படக்காரு. மனுஷனா படக்காரா தேவராக கூடம் கட்சி சந்தோஸ்தா மாத்தி இஷ்ட ராஜா ஜெகன்ன உலகத்திஸ்தோ அதோ நான் என்ன குணத்தில் இருக்கிறோமோ சத்துவகுணம் இல்லை ரஜகுணம் தமோகுணம் அடிப்படையில் அடுத்தது நமக்கு கிடைக்கும். சத்துவகுணம் என்றால் நாங்கள் வந்து மேலோகத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம். ரஜகுணம் என்றால் மனிதனாக வாழலாம். தமோகுணம் என்றால் திருப்பி நாங்கள் புழுவோ பூச்சியோ மீனோ மிருகமான. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், மரணத்தின் பிறகு அந்த சைக்கிள் வரணும். இன்னொரு உடல் வெற்றி வேண்டும். அதாவது அந்த உடல் மாற்றம், அந்த ஜீவாத்மாவுடைய அந்த பயணம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டே இருக்கும். கிருஷ்ணன் சொல்றாரு என்ன அர்த்தம் என்னென்றால் ஒருவன் அந்த உடலை விடுப்பொழுது எந்த என்கிறானோ தம் தான் ஐயமின்றி அன்பிலே அவன் அடைகிறான். சிம்பிள், அவ்வளவு ஒன்றும் ஈக்குவேஷன். நாங்க என்ன இங்க ஃபீல் பண்றோமோ அதுவே எங்க மனசு இல்லையா? நல்ல விஷயங்கள் நாங்க கேட்டு கத்துக்கிட்டு அதை நம்ம உட்கொண்டோம் என்றால் நல்ல விஷயங்கள் மாறும் மனசுல. கெட்ட விஷயங்கள் உட்கொண்டோம் என்றால் கெட்டு மாறும். அதே போல் நம்முடைய எண்ணத்தில் கிருஷ்ண கிரக கீதா சொன்னாங்க. எண்ணம் சிந்தனை எதில் இருக்கிறதோ சாகும் தருவாய் அதுவே எங்க அர்ஜென்மா. உதாரணத்துக்கு பரதமகாராஜன் வந்து ஒரு பெரிய அருமையான சாதனை. எல்லா பக்தியின் எல்லா விஷயங்களும் சரியா செஞ்சார். பக்தியின் ஒவ்வொரு நிலை உண்டு. ஆதவ் ஸ்ரத்தா, சாம்சங்கா, பஜனை ஒவ்வொரு நிலை உண்டு பக்தி. நாங்கள் சாதன பக்தி இருக்கணும். அதாவது வந்து குருவுடைய உபதேசத்தினால், குருவுடைய வழிபாட்டு, குருவுடைய வழி நாங்கள் வந்து பகவானுக்கு பஜன கிரியா பக்தி தோண்டி செய்யணும். சாதன பக்தி. அதுக்கப்புறம் அனர்த்த நிவர்த்தி, எல்லாம் அனர்த்தம் என்றால் தேவையில்லா விஷயங்கள்லாம் வந்து போய் நிஷ்டா திடமான அந்த சொத்தை பக்தி நான் இங்கே மாற மாட்டேன். ஃபிக்ஸ்டா இருக்கு நிஷ்டா, ருச்சி, பாவம். பாவா ஸ்டேஜ் என்றால் கடைசி அந்த கிருஷ்ண பிரேமா, அந்த பிரேமா, பகவானுடைய அந்த பக்தி பிரேமா, அந்த பக்தி பிரேமா வந்து அப்படியே வந்து எழ போகுது, எங்க மேல் வரப்போகுது. அந்த நிலைமைக்கு முன்னாடி ஒரு நிலைமை தான் வந்து அந்த பாவம். அந்த நிலைமை கலைஞ்சாரு. ஆனா என்னாச்சு? திருப்பி எப்படி வந்து நான் போயிட்டாங்க. யுவராஜன் வந்து எப்படி திருப்பி இங்க சாவதம் திருப்பி வந்தாரு. பரிஷித் மகாராஷ்டிர சாவத்தின் திருப்பி சாவத நிலைமை வந்தாரு. பரதமகாராஜன் ஒரு மானை பார்த்தார். ஒரு மான் வந்து கண்ணு போச்சு. மான் குட்டி வளர்ந்த போது அந்த மானை வந்து காப்பாற்றினார். அந்த மானில் இருந்த அந்த ஈர்ப்பினார். கிருஷ்ண கிரீடாக இருந்தவர், கிருஷ்ணன் பக்தோடு செஞ்சுட்டு இருந்தவர் வந்து அந்த மானில் இருக்கிற நான்கு வந்து அர்ஜுனத்துல வந்து மான் இருந்தார். ஏன்னா சாகும் கலவையில் அவரோட எண்ணம் வந்து மான் மேல் இருந்துச்சு. ஆனா அன்பா அவருக்கு அந்த மான் குட்டி மேல் இருந்துச்சு. மானுக்கு என்ன ஆயிடுச்சு? மானை சாப்பிடணும், சாப்பாடு வந்து குட்டிக்கு சாப்பாடு வைக்கணும், யார் பார்த்துப்பாங்க அந்த எண்ணத்திலே வந்து பரதமகாராஜன் உயிர் தொடர்ந்தார். ஆறாம் வந்தவர் மானாக பிறந்தார். ஆனா மானா பிறந்தாலும் அவருக்கு அந்த பக்தி தோறு செஞ்சிருக்காரு. பக்தி செஞ்ச அந்த பவர்னால வந்து
நினைச்சு ஐயோ என்ன பாருன்னு தப்பிச்சிட்டேன்னா இந்த ஜென்மத்துல நான் விடுபட்டு நான் வந்து கிருஷ்ணகிரி போயிருக்கணும், எனக்கு மோட்சம் கிடைச்சிருக்கணும். இல்ல நான் பண்ண தப்புனா வந்து மானம் பண்ணேன். அந்த மானம் வந்து எல்லா மானமும் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆசிரமத்துல சாப்பிட்டு மாட்டுச்சு. அந்த சாதுக்கள் போட்ட அந்த சாப்பாடு சாப்பிட்டு மா வாழ்ந்து அப்புறம் ஒரு நாள் மா இறந்து போச்சு. அந்த மா இறந்த பிறகு ஜனவரனாக பிறந்தார் நடனமாச்சு. அப்போ ஜனம் 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 என்றால் ஒண்ணுமே இல்லை, அப்படியே நடப்பாரு. யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன இருந்தாரு, வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்பா சொன்ன வேலை பார்த்து யாரை கூப்பிட்டாங்க, இந்தப்பா பல்லக்கு தூக்குப்பா, ராஜா பல்லக்கு தூக்கு அப்படிதான் இருந்தாரு. ஏன் ஏன்னா தெரியும், வரலாறு தெரியும். அப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவர் பக்தர். அதே மாதிரி மகாராஷ்டிரா அவருக்கு தெரியும், நான் வந்து ஒரு ஈர்ப்பினால என்னுடைய மனசுடைய சஞ்சலத்தினால ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ஆசக்தினால் வந்து நான் வந்து பற்றினால் வந்து ஒரு மானசரணை நினைச்சு எனக்கு பக்தி பாதையில நான் வந்து மாறுபட்டேன். அதுபோல் கிருஷ்ணன் சொல்றாரு, என்ன சொல்றார், எம் எம் பாபு ஸ்மரன் திரைத்தந்தை கலைவரம். எந்த பாவத்தை நீங்க எந்த மைண்ட்ல நீங்க உயிர் கொடுத்தீங்களோ அவங்க அர்த்தங்கள் கிடைக்கும். சிம்பிள். நீங்க ஒரு 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 பெண்ணோ ஆணை நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு ஆணை பெண்ணை பிறப்பீங்க, மானை நினைச்சா மானை பிறப்பீங்க. உங்களுடைய சொத்துக்கள் பத்தி நினைச்சீங்கன்னா திருப்பி சொத்து, அதே மாதிரி நீங்க ஒரு அந்த குணத்தை நீங்க பிறப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த குணத்தை நீங்க பிறப்படையும். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரயுத்யச மயி அர்ப்பித மனோ புத்தி மாமேவ சஞ்சய. கிருஷ்ணன் சொல்றாரு, நான் உனக்கு ஃபார்முலா சொல்றேன், நீ என்ன பண்ணணும், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரயுத்யச, என்னே மறக்காதப்பா. சரி, என்ன மாம் அனுஸ்மரயுத்யச அர்த்தம்? யுத்யச யுத்தம் செய், சண்டை போடு. மா அனுஸ்மர யுத்தேச, அனு என்றால் ஃபாலோ, பின்தொடர்ந்து. என்னை பின்தொடர்ந்து என்னை நோக்கி நீ ஸ்மரணம் செய்து கொண்டு கிருஷ்ண கிரகிதா கிருஷ்ண கிரகிதா என்ன பத்தி நினைச்சு சிந்தனை செஞ்சுட்டு யுத்தம் செய். அவர் சொல்லல, ஏய் வேலை போ போ காட்டுக்கு போ, எல்லாத்தையும் தவசம் செய், கடமை நீ செய். ஆனால் மா அனுஸ்மர யுத்தேச மை அர்ப்பித மனோபுத்தி, அப்படி நீ செஞ்ச உன் மனசு வந்து என்னை மை அர்ப்பித மனோபுத்தி என்றால் உன் மனசு புத்தி எல்லாம் வந்து என்னிடம் சரணடைவாக. அதெல்லாம் என்னை வந்து தஞ்சம் கொடுக்க உன்னுடைய மனசெல்லாம் தஞ்சம் அடைஞ்சு மா ஏவைஷசி அசம்சய. அசம்சயம் என்றால் இல்லை, டவுட்டே இல்லாம சந்தேகம் இல்லாமல் நீ வந்து என்ன அடைவாயா. கிருஷ்ணரே நான் நினைச்சிட்டு இருந்தோம்னா கிருஷ்ண கிரகீதா, இவ்வளவு ஸ்லோகத்தை போடு, கிருஷ்ணாவேஷே தச்சித்தா, சித்தம் என்றால் சிந்தனை, தச்சித்தா கிருஷ்ணாவேஷே தச்சித்தா. அந்த சிந்தனை வந்து கிருஷ்ணாவேஷே, கிருஷ்ணன் இருந்துச்சுன்னா அவரே நாங்க அடைவோம் நாங்க. சரி சொல்லிட்டீங்க, அது எப்படிப்பா கட்டை? இப்ப நாங்க எப்ப சாவோம் யாருக்கா தெரியுமா? கண்டிப்பா தெரியும். ஆனா சாவும் நிலையில் நாங்கள் கிருஷ்ணன் நினைக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையே ஒருத்தர் போறாங்க, கொடுக்குற பதிலே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் கஷ்டப்படுறோம். பகவானே போனா பகவான் சொல்றாரு, எம் எம் காப்பி ஸ்மரன் பாவம், நீ வந்து சாவும் தருவாய் என்ன நினைக்கணும். ரொம்ப போச்சு, கஷ்டப்படும் பகவான் போனா அவர் சொல்ற நீ சாவும் தருவாய் நினைக்கணும். நான் எப்ப சாக எனக்கே தெரியாது. அதெல்லாம் அது விடுங்க, பகவானை சிந்திப்பதே பெரிய கஷ்டம் இல்லையா, முடியாத. இதுல சாகும் நிலையில நாங்கள் யோசிக்கிறோம், அது எப்படி தெரியும்? கிருஷ்ணன் தெரியும், கேள்வி வரும். அது போல சொல்லிருக்காரு, அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாம பரம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயன். அபியாச யோகேன யுக்தேன, அபியாச யோக யுக்தேன, அதாவது பயிற்சி. அபியாசம் என்றால் பயிற்சி, யோக யுக்தேன என்றால் பக்தி. யோகா இந்த விஷயம் யோகா, யுக்தேன என்றால் இணைத்துக் கொண்டு. பயிற்சியால் வந்து மனசை வந்து நீ பகவானை இணைத்துக் கொண்டு அந்த பிராக்டிஸ் பண்ணிக்கோ.
பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாரு, விடக்கூடாது. பிராக்டிஸ் பண்ணாதான் இல்லையா? ஒரு விஷயம் எனக்கு தெரியல, அபியாசம் இன்னொரு அர்த்தம் வந்து ஹேபிட்ஸ், பழக்கங்கள். ஒரு விஷயங்கள் வந்து பழகி என்ன பண்ணிட்டே இருந்தாரு. உதாரணம் ஒரு டிசைபிள் பிரபா சிஷ்யன் கேட்டாரு, எல்லாரும் அவரை பார்த்தவொடனே பிரபா பார்த்தவொடனே நமஸ்காரம் பண்ணாங்க, தண்டவத்தை. அது வந்து டிசைபிள் சொன்னாங்க, பழக்கம் இல்லை. பிரபா சொன்னார், பழகிக்கோ, உங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ண தோணல, பழக்கம் இல்லை, பழகி. எல்லாரும் பண்றாங்கல்ல, நீ பண்ணு, பழக்கம். அதே போல வந்து பரம்பொருள் பகவானாக என்னை தியானித்து சேதசா நான்காக சித்தத்தை வந்து எங்கேயும் செலுத்தாதே, பரதமானானை போல் வேற எங்கேயும் செலுத்தாதே, நான் அந்நியகாரனா. பரமபுருஷம் பரம புருஷம் திவ்யம், கிருஷ்ணதா பரம புருஷம் திவ்யம் கிருஷ்ணதா. யாதி பார்த்த அனுசிந்தயன், பார்த்தா பிதாவி மகனே, பார்த்தா அர்ஜுனே, யாதி யாதினா போய் செல்வாய், அனுசிந்தயன் பார்த்தா அனுசிந்தயன், வெகு சீக்கிரமா நடந்துவேன். எப்படி பிராக்டிஸ் பண்ண அதெல்லாம் பார்க்கலாம். அது அது நல்ல கேள்வி. எப்படி நாங்கள் பிராக்டிஸ் பண்றது, என்ன பண்றது, எப்படி நாங்கள் பகவான் தியானிக்கிறது, அது ஒரு நல்ல, அது நான் பார்க்கலாம். சரி, எப்படிதான் அதுக்கு அடுத்து கிருஷ்ணர் சொல்றது எல்லாருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகத்தை நீங்க பகவத்கீதை படிக்கும் போது ஒரு ஸ்லோகத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வரும், எப்படி அதுக்கு அர்த்தம் அந்த ஸ்லோகத்துக்கு, அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பதில் வந்து அந்த ஸ்லோகம். அப்படிதான் கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்றாரு கீதையில. ஒரு ஸ்லோகம் நீங்க படிச்ச உடனே இது என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதை நீங்க தியானம் ஸ்லோகத்துமே அவங்க தியானம் இருந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு கேள்வி வரும், எப்படின்னு அடுத்த ஸ்லோகம் வந்து. சரி, இது என்ன சொல்றாரு, அபியானியோ யுக்தேன, எப்ப பகவான் நீ தியானம் பண்ணிருக்க, எப்படி கவிம் புராணம் மனுஜாதிதா அனோரணியாம் மனுஸ்மரேத்ய. அனுஸ்மரேத்ய என்றால் திருப்பி அனுபவம். அங்க வந்து பார்த்த அனுசிந்தயன், இங்க அனுபவிச்சு அனுஸ்மரேத்ய பார்த்த அனுசிந்தயன். அனுஸ்மரேத்ய அனுவென்றால் பின்தொடர்ந்து, பின்தொடர்ந்து நீங்களா பண்ணாதீங்க, ஒரு குருவை பின்தொடர்ந்து நீங்க பண்ணீங்களா, குரு சொல்ற உபதேசத்தை நீங்க பண்ணீங்களா, அவருடைய கைடன்ஸ் நீங்க பண்ணீங்களா. மூணு இடத்துல வரும், அனுசிந்தயன், அனுஸ்மரேத்ய, அனுசிந்தை, அனுசிந்தை, அனுஸ்மரேத்ய. அனுஸ்மரேத்தால் ஸ்மரணை, திருப்பி ஸ்மரணை, சிந்தனை. அது என்ன சிந்தனை? கவின் புராணம் மனுஜாதிகார். கவின் என்றால் எல்லாம் அறிந்தவர், புராணம் என்றால் மிகவும் புராணமானவர், மிகவும் பழமையானவர், மிகவும் முதிர்ச்சியானவர். அனுஜாதிகாரம், அனுஜாதிகாரம் ஷஷ்டாது. அனுஜாதிகாரம் ஷஷ்டாது என்றால் விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண, கட்டுப்படுத்துவது. சஸ்திரம், அஸ்திரத்துக்கு அஸ்திரம், சஸ்திரம். அனுசாரம் எல்லாத்தையும் கட்டுப்பாடு, எல்லாத்தையும் அவரையும் கட்டுப்பாடு கொண்டிருப்பவர். அனோரணியா, அனோரணியா அம்சம். அனுரணியம் என்றால் அணு என்றால் அடம். அனோரணியம் அணுவை சின்ன அணு. சர்வசிதானம், சர்வசிதானம் என்றால் எல்லாத்தையும் பராமரிப்பவர், மெயின்டைன் பண்றது, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது. அச்சித்ய ரூபம், எல்லாம் இருந்தோ அச்சித்ய, சிந்தனைக்கு எட்டாத. அச்சித்ய என்றால் எங்க சிந்தனைக்கு எட்டாத. அதான் ஆதித்ய வர்ணம். ஆதித்ய என்றால் சூரியன். ஆதித்ய வர்ணம் சூரியனை போல், ஜெகத்தை தங்கத்தை போல் ஜொலிப்பார், வர்ணத்தை கொண்டவர். தமசம் பரஸ்தா, தமஸ் என்றால் அஞ்ஞானம், இருட்டு, இருள், அதற்கு அப்பாற்பட்டவர். தம இருளுக்கு அப்பாற்பட்டவர். அனுஸ்மரேத்ய எப்படி தாரிக்கலாம், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய குணங்கள், பகவான் யார் என்றாங்க எப்பவுமே ஞானம். அதான் சொல்யூஷன். எல்லா கவி புராணம் அனுசாரிதாரம் அனோரணியாம் அனுஸ்மரேத்ய சர்வஸ்தாதார அசிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம். என்ன அர்த்தம்? நல்ல பகவானை பற்றி நீங்கள் படி, அவருடைய சரித்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், லீலைகள் தெரிந்து கொள்ளுங்கள், பகவான் நாமங்கள் செய்யுங்கள், பகவானை
பொழுது பகவான் சிந்தனை இதனால்தான் கிருஷ்ணன் சொல்ற என்ன நினைச்சுக்கோ இப்ப நினைக்க சார் அபியாச உத்தியா பிராக்டிஸ் பண்ணு எப்படி பிராக்டிஸ் பண்ற சார் கவி என்ன பண்ணி தியானம் செய்யணும் எப்படி தியானம் பண்றது ரொம்ப சொல்ற எப்படி தியானம் பண்றது பக்தியோடு செய்யுங்க பகவான் பக்தியோடு செய்யும்போது பகவான் பக்தி சேவை செய்யும்போது யார் தியானம் மனசுல பகவான் தியானம் தான் இருக்கணும் நான் வந்து வேற தியானம் பண்ணி சாணி வேற தியானம் பண்ணிக்கிட்டு உட்படிக்கிறாரு வேற தியானத்துல வந்து சில பேர் வந்து இருக்கிறாங்க சில பேர் இருக்கிறாங்க என்ன பண்றது டிவி பார்த்து சாணி இன்னும் சில பேர் நான் பார்க்கிறேன் ரொம்ப கஷ்டம் டிரைவிங் பண்ணி சாணி நான் பார்த்துருக்கேன் எங்கேயோ பார்த்துருக்கேன் ரொம்ப டேஞ்சரான விஷயம் அது ஒரு அதாவது நீங்க சாண்டிங் பண்றப்ப நீங்க என்ன செய்யணுமோ அதே தவிர எல்லாமே செய்யலாம் ஏன் சாண்டிங் பண்ணிக்கலாம் டைம் ஆயிடுச்சு தூங்கிட்டு சாண்டிங் பண்றது டிரைவிங் பண்ணி சாண்டிங் பண்றது பேசிட்டு சாண்டிங் பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அனுஸ்மரை தியானம் இப்பொழுது வந்து பகவான் என்றால் அந்த செய்யும் செயல் வந்து பக்தி வந்து பகவான் தியானத்தை செய்யும் சரி இப்ப செஞ்ச என்னாலும் கிருஷ்ண கிரகீதாத்மா நாங்கள் கிருஷ்ண கிரகீதாத்மா ஆகும் சரி கிருஷ்ண கிரகீதாத்மா என்றால் எப்படி இருக்கும் அதை உதாரணம் நான் வந்து ரொம்ப விளையாட போல நான் இன்னைக்கு நிறைய பேசல உதாரணம் சொல்றேன் கதைகள் பார்க்கலாம் அதான் அந்த உதாரணம் நான் வந்து கிளாஸ் போக போக அடுத்தது வந்து தப்போதிக்கு முத்திரகாயம் ஸ்லோகம் சொல்ல 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 எல்லாரும் அப்படியே அந்த கண்ணதையே நான் ஸ்லோகத்தையே கேட்டு கண்டிக்கிறேன் உதாரணம் முதல் உதாரணம் வந்து யாரு இது அவர் உதாரணம் பண்ணலாம் ஒரு கிருஷ்ணன் வந்து துரியோதன கிருஷ்ணரை இன்வைட் பண்ண கூட்டு விட்டார் துரியோதனன் எந்த வேலை கூட்டாரு அவர் கூட்ட எண்ணங்களோ சில கெட்ட எண்ணங்கள் இருக்கு துரியோதனன் கிருஷ்ணன் அங்க போவார் அவர் பக்கத்துல குடிசை யார் குடிசை விஜய் குடிசை அங்க போய் விஜய் வந்து கிருஷ்ண கிரக கீதாத்மா பக்தியில வந்து ஐயோ ஆனந்தம் கிருஷ்ணன் வந்து அந்த ஆனந்தத்துல வந்து இருக்கல விஜயாடி கூட என்ன கொடுத்து என்ன இருக்கு பணம் இருக்கு பணம் கொடுத்து பணத்தை வந்து உரிச்சு கொடுக்குறாரு கிருஷ்ணன் சாப்பிடாரு அவன் கொடுக்குறாரு குடிச்சு கொடுத்தா கிருஷ்ணன் சாப்பிடாரு குடிச்சு கொடுத்தா கிருஷ்ணன் சாப்பிடாரு விஜயாடி பார்க்கலாம் என்ன நினைக்கிறீங்க பணமான பிரிச்சு கொடுத்தா பணத்தை பிரிச்சு கொடுத்து அவங்க பணம் சாப்பிடுவாங்க கோலத்துக்கு கீழே போடுவாங்க பக்தி பரவசம் தோலை கொடுத்து பணத்தை கிருஷ்ணன் என்ன செஞ்சாரு தோலை சாப்பிட்டாரு கிருஷ்ணன் வந்து பக்தி தான் வந்து ஆக்கிரம் பண்ணிக்கிறார் அவர் நேரத்தில் துரியோதனன் போல துரியோதனன் அரசாங்க ஒரு மாளிகை இருக்கார் மாளிகை இருந்தவர் வந்து கிருஷ்ணன் வந்து எங்க பக்தி இருக்கிறது அங்கே போவார் நீங்க பாபா இன்னொரு வீடு பௌலாசிரமம் கிருஷ்ணதேவர் பௌலாசிரியார் சுத்தேவர் யார் தெரியும் பௌலாசிரியார் சுத்தேவர் யார் சோ பௌலாசர் வந்து மன்னன் சுத்தேவர் சாதாரண கிருஷ்ணன் பார்த்த ரெண்டு பேர் பக்தர்கள் ஒருத்தர் மன்னன் பெரிய ராஜா சாதாரண ரெண்டு பேரும் போனார் ரெண்டு பேரும் போய் ரெண்டு பேருக்கு அவர் வந்து உபசரிப்பாங்க உதாரணம் ஆயிடுச்சு ரெண்டு உதாரணம் ஆயிடுச்சு அதுதான் இன்னைக்கு என்ன நாள் வேற என்ன கேள்வி இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள் இன்னைக்கு பிரம்மோற்சவம் இருந்துச்சு இன்னைக்கு என்ன வந்துச்சு என்ன நாள் இன்னைக்கு கௌடி வைஷ்ணவ என்ன நாள் இன்னைக்கு யார் நாள் கொண்டாடி வந்தீங்க தெரியும் நீங்க நாளை என்ன சொன்னா இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு லோகநாத் கோஸ்வாமியோட தீவிரவாதம் முக்கியமான அங்கெல்லாம் போயிட்டே இருக்கலாம் சாண்டிங் ஆயிடுச்சு ரீடிங் ஆயிடுச்சுங்க
போய் நான் டெம்பிள் வந்தாச்சு, பிரசாதம் ஆயிடுச்சுங்க, எல்லாம் ஆயிடுச்சு, போயிட்டே இருக்காங்க. ஆனா வந்து ஒவ்வொரு நாளையும் வந்து முக்கியத்துவம் இருக்குது. அது ஏன் முக்கியத்துவம் இருக்கு? சரி, லோகநாத் கோஸ்வாமி ஒருத்தர் இருந்தாரு, இன்னைக்கு விட தீவிரவாதம் இருக்குடா. லோகநாத் கோஸ்வாமி வந்து மிகப்பெரிய ஆச்சாரியர். அவர் யார்? அவருடைய உதாரணங்கள் இருக்கலாம், அவருடைய கதையில் அப்படி இல்லை. இந்த கிருஷ்ண கிரக கீதாமை எப்படி இருக்கு நான் தெரிஞ்சுக்கலாம். இதுல எதற்கு என்றால் இந்த ஆச்சாரியர் நான் வந்து இப்ப நான் பார்த்தேன் அனுஸ்மரே அனுச்சி அனுவாங்க என்ன பிங்கவன் சொல்லி யாரை பிங்கவன் போனோம்? லோகநாத் கோஸ்வாமி போன்ற ஆச்சாரியர் நாங்கள் பிங்கவன் அவரை போல் நாங்கள் தியானம் செய்ய வேண்டும், அவரை போல் நாங்கள் பகவானை சேவை செய்ய வேண்டும். அதற்கு தான் இந்த முக்கியமான நாட்கள் நாங்கள் அனுசரிக்கிறோம். எதற்காக நாங்கள் அனுசரிக்கிறோம்? நாங்கள் லோகநாத் கோஸ்வாமி வந்து அவர் உள்ள வர்றாரு. அவர் சின்ன வயசுல வந்து தாய் தந்தையோட சாதாரண குடும்பத்தை வளர்ந்தார். ஒரு கட்டத்துல வந்து அவர் அப்பா வந்து அவர் இப்போ நவதி இப்போ படி யார் அத்தகாச்சா அங்க போய் லோகநாத் கோஸ்வாமி வந்து சைத்தன்ய மகாபிரபு இருந்த டைம்ல இருந்தாரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்றேன், பிருந்தாவனுக்கு போன முதல் 2 கோஸ்வாமி வந்து லோகநாத் கோஸ்வாமி இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, யார் தெரியுமா? பூகர்ப கோஸ்வாமி. பிருந்தாவனுக்கு முதல் இருப்பான். சில பேர் சொன்னாங்க அது மாதிரி ஒருத்தர் இருந்தார், நான் பிரபுபா சொல்லி கேட்கல, சொன்னா நான் சொல்றேன். சில பேர் சொல்றாங்க இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இருந்தாரு, தெரியல. ஆமா, முன்னாடியே அவர் அவங்க எல்லாம் சீனியர். அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு நண்பராக இருந்தார், சைத்தன்ய மகாபிரபு தான் இருந்தார், அதில் ஆச்சாரியர் கல்விட்டார் லோகநாத் கோஸ்வாமி. அப்புறம் காலம் போச்சு, அவர் சைத்தன்ய மகாபிரபு வந்து அப்ப நிமாய் பண்ணிட்டாரு. நிமாய் பண்ணி நண்பனா இருந்து ரொம்ப 2 பேரும் நல்ல நெருங்கி தோழர். ஒரு கட்டத்துல வந்து லோகநாத் கோஸ்வாமி வராரு, ஊருக்கு வராரு, அவன் தந்தை தாய் இறந்து போறாரு. இறந்து போய் என்ன செஞ்சாரு? அங்கே உட்கார்ந்து அவர் எங்க நான் இதெல்லாம் வந்து பகவான் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தந்தை தான் இறந்து போனவங்க லோகநாத் கோஸ்வாமி நாங்கள் வீட்டு கலந்து போகும்போது நாங்கள் யோசிக்கணும், இந்த பற்று இருப்பாரு, குடும்ப பற்று இருக்கிறது நாங்கள் எப்போதும் வந்து ஒரு பற்றற்று அதிகப்பட்டு சொத்து வீடு வாசல் ரொம்ப இருந்துச்சுன்னா கஷ்டம். ஏன்னா ஒரு நாள் போகும். லோகநாத் கோஸ்வாமி அப்படி எங்க போறாங்க? நோக்கி போனாரு. அப்புறம் சில இடத்துல வந்து அவரும் பூகர்ப கோஸ்வாமி ஒன்னா பண்ணா சொன்னாங்க. எனக்கு அவரும் பூகர்ப கோஸ்வாமி அப்பவே ஒன்னா இருந்தா எனக்கு தெரியல. லோகநாத் கோஸ்வாமி போன யாத்திரை போயிருந்தாரு. ஒரு சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் பெற்றார். சன்னியாசம் பெற்ற உடனே அவர் வந்து தென்னிந்தியா லோகநாத் கோஸ்வாமி கிருஷ்ண கிரக கீதாத்மா கிருஷ்ணர் நான் பார்க்கணும். சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் வாங்கும் பொழுது லோகநாத் கோஸ்வாமி கூட்டிட்டு அவர் அப்படியே வந்து போயிட்டாரு. சைத்தன்ய சன்னியாசம் வாங்கினாரு. சன்னியாசம் வாங்கினா விஷயம் தெரிஞ்சவங்க சைத்தன்ய மகாபிரபு வந்து தென்னிந்தியா யாத்திரை போயிட்டாரு. லோகநாத் கோஸ்வாமி வந்து நானும் தென்னிந்தியா அவரும் போனாங்க. ஆனா அவரும் சைத்தன்ய மகாபிரபு பார்க்க முடியும் தெரியல. அந்த காலத்துல ஜிபிஎஸ் இருக்கா, கூகுள் மேப்ஸ் இருக்கா, எப்படி கண்டுபிடிக்கும்? அதை ஃபோன் சொல்லலாம் முடியாது. போயிட்டு பகவான் லீலை. பகவான் வந்து இப்படி பக்தரை வந்து தன்னிடம் வந்து எப்படி ஈர்க்கிறார்? கிருஷ்ண கிரா கட்டி ஆடுறாரு, கட்டி பிடிச்சிருக்கிறார். எப்படின்னா விருந்தாவன் இருந்து அவை பிடிச்சிருக்காரு. போராட்ட வித்தியாசம் இதுல வராது. பகவான பாக்கலாம் தென்னிந்தியாவை முடிஞ்சோம்னா அப்புறம் விருந்தாவன் வராது. பார்க்கலாம் விருந்தாவன் திருப்பி விருந்தாவன் பிரயாணம் அது விருந்தாவன் நாங்கள் அதே போல் நாங்கள் பகவானை நாங்கள் சேவை செய்யணும், பார்க்கணும், அவரை நாங்கள் திருப்தி பண்ண நாங்கள் எங்க இருக்கணும். லோகநாத் கோஸ்வாமி அது லோகநாத் கோஸ்வாமி சொல்றாரு, ஏற்கனவே சேவை செய்யணும். பார்க்கறது பார்க்கறது வந்து முடியல, பார்க்க முடியல, அந்த கண்ணிகள் இல்ல.
மாட்டேன். என்ன செய்ய முடியும்? பகவானுக்கு சேவை செய்யணும். அந்த ஏக்கம் சேவை செய்யணும். எவ்வளவு சேவை செய்ய முடியும்? எவ்வளவு சிறந்ததாக சேவை செய்ய முடியும்? எவ்வளவு அதிகமாக சேவை செய்ய முடியும்? பிரபு ஃபெஸ்டிவல் சேவை சர்வீஸ் பண்ணுவாங்க. ஏத்தே வந்து சேவை செய்யணும். ரோகான் தோசை நான் கூட சவுத் இந்தியா தென்னிந்தியாவில் இருந்தாங்க சார். அங்கே பார்க்கணும். அப்பதான் கணவர் வந்து செஞ்சு சொல்றாரு, நீ அங்கே திருப்பி வந்து நிறைய வேலை இருக்கு. ரெண்டாவது நிறைய வேலை நீ வந்து கிருஷ்ணர் லீலை கொண்ட இடங்களை நீ வந்து எல்லா கோஷம் ஆரம்பிக்க. கிருஷ்ணர் குடித்த கிருஷ்ணரை வந்து லீலை கொண்ட இடங்களை வந்து தெரிவிக்கும். நீ அங்கே அப்புறம் அதுக்கப்புறம் செய்யணும். அப்புறம் உடலுக்கு சென்றாங்க. லோகநாத் குருநாதர் லோகநாத் கோஷம் பஜன் குடியில் வந்து கிஷோரை குண்டு கவலை இருந்துச்சு. லோகநாத் கோஷம் பஜன் குடி அவர் பஜனை பண்ற இடம் வந்து கிஷோரை குண்டு. உமாராவ் நான் யார் பேருக்குள்ள கிஷோர் குண்டு போயிருக்கீங்களா? நான் கிஷோரை குண்டு வந்து என்ன அதன் சிறப்பு என்றால், ராதாராணி வந்து எல்லா கோப்பைகளும் வந்து அவருடைய பிருந்தாவனேஸ்வரி இதன் பிருந்தாவனத்தின் ராணி என்று முடிசூடினார்கள். அந்த இடம் தான் கிஷோரை குண்டு. நாங்கள் போனதில்லை. அந்த இடத்துல தான் வந்து லோகநாத் கோஸ்வாமி வந்து பஜனை புரிந்தார். இன்னொரு சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்புன்னா, லோகநாத் கோஸ்வாமி பஜனை புரியும் போது பக்தி பஜனை செய்யும் போது ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை? கிருஷ்ணருடைய விக்கிரகத்துக்கு பகவான் கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை நான் சேவை செய்ய ஒரு ஆசை இருந்துச்சு. மனசுல ஒரு சிந்தனை ஆரம்பிச்சு. அதே சிந்தனை தான் நாங்க எப்பவுமே கிருஷ்ணருடைய சிந்தனை செய்யும் போது எங்களுக்கு வந்து ஆசையோட வந்து கிருஷ்ணருடைய சேவை செய்யணும் ஆசை வரும். இல்லைன்னா வேற ஏதாவது ஆசை வரும். கிருஷ்ணரை நாங்க எப்பவுமே நாங்க சிந்திக்க ஆசைகள் எண்ணங்களும் அதே போல ஆகும். அதனாலதான் நாங்க இறக்கும் தருவாயில் எண்ணங்கள் எல்லாம் கிருஷ்ணரை நோக்கி செல்லும். அதே போல நாங்களும் அந்த எண்ணங்கள் எங்களே கூட எண்ணங்கள் வந்து கிருஷ்ணரை நோக்கி எடுத்து லோகநாத் கோஸ்வாமி வந்து விக்ரம் நல்லா இருக்கும். தப்பு அப்பவா உடனே கிருஷ்ணரே வந்தார். கிருஷ்ணர் வந்து கையில வந்து விக்கிரம் வச்சிருந்தார். யாரு? கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணன் விக்கிரம் வச்சிருந்தார். கிருஷ்ணர் வந்து அவருடைய விக்கிரம் வச்சிருந்தார் கையில. நான் மரத்து கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்னா எதுவுமே இல்லை. எப்படி நான் வந்து கிருஷ்ணன் விக்கிரத்துக்கு இப்பதானே ஆசைப்பட்டாரு. இப்பதான் கிருஷ்ணன் விக்கிரமே ஆசைப்பட்டாரு. அதெல்லாம் தெரியாது. நீ வந்து சாப்பாடு வசதி லோகநாத் மகாராஜ் கோஸ்வாமி வந்து சந்தோஷம். கிருஷ்ணன் சரி அந்த விக்கிரம் யாருன்னா பேர் யாருக்கா தெரியுமா? என்ன விக்கிரம்? அதுக்கு பேர் வச்சாரு அந்த விக்கிரத்துக்கு. அந்த பேர் அர்த்தம் வந்து ராதாராணிக்கு எப்படி இன்பம் கொடுத்தோம். ராதாராணி இன்பம் கொடுத்தோம். அந்த விக்கிரம் வந்து ராதா வினோதா இருக்கு. எங்க இருக்கு ராதா வினோதா? யாருக்கா தெரியுமா? ராதா வினோத் டிடி சென்டர், லோகநாத் கோஸ்வாமி டிடி சென்டர் இருக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும். ஜெய்ப்பூர்ல இருக்கு. எல்லா டிடி ஜெய்ப்பூர்ல இருக்கு. ராதா மதமும் எல்லாரும் ஜெய்ப்பூர்ல இருக்காங்க. ராதா வினோத் கூட ஜெய்ப்பூர்ல இருக்கு. அடுத்த வாரம் நீங்க யாத்திரை போகும்போது ஜெய்ப்பூர் போகணும். ஏன்னா ஜெய்ப்பூர் தான் குப்த விருந்தாவனம். ஏன் எல்லாத்துக்கும் அங்கதான் இருக்காங்க. ராதா, மதன் மோகன், கோபிநாத், கோவிந்த் எல்லாம் ஜெய்ப்பூர்ல இருக்காங்க. அவங்க கூட ராதா வினோத் ஜெய்ப்பூர்ல இருக்காங்க. லோகநாத் கோஸ்வாமி சமாதி எங்க இருக்குது? யாருக்கா தெரியுமா? நமக்கு தெரிஞ்சுக்க விஷயம். அடுத்த நீங்க விருந்தாவனம் போவீங்க. லோய் பஜார் போயிட்டு எல்லாம் நீங்க சாண்டிங் பேக் பீட் பேக்ல வாங்க போய் கண்டிப்பா போவீங்க. அங்கதான் பக்கத்துல தான் எல்லாம் வாங்கிட்டு முக்கியமான வாங்கிட்டு மறந்துடாது கோயிலுக்கு போனோம். ராதாராமன் டெம்பிள் இருப்பாங்க. அங்க இருந்து இப்படியே திரும்பிங்கன்னா என்ன வரும்? இப்படி போனா நேரா போனா என்ன வரும்? ராதா கோபிநாத் கோவில். அது வல்பட்டி கோஸ்வாமியோட ராதாராமன் டெம்பிள். நான் போய் நாலு போயிருக்கேன். எனக்கு விஷயம் யாருமே தெரியல. நான் போனோம் மேப் போயிட்டேன். பக்கத்துக்கு ஒரு ராதா கோபிநாத் டெம்பிள், ராதாராமன் டெம்பிள். இப்படி போனா என்ன வரும்? ஒரு சின்ன கோயில் வரும். உங்களுக்கு தெரியவே தெரியாத கோயில். ஹிந்தியில போட்டு படிக்க அனைவரும் படிக்கிறது. ஹிந்தி படிக்கிறது போயிட்டே இருக்கும். சின்ன என்ன கோயில்? ராதா கோகுலநாத் கோயில். அதுக்குள்ள லோகநாத் கோஸ்வாமி சமாதி.
அடுத்த வாட்டி நீங்க போனீங்கன்னா ராதாராம் கோயில் வந்து தரிசனம் பண்ணிட்டு முக்கியமான தரிசனம் பண்ணும். சரி, ராதா கோகுலாம் கோயில் அதான் வரும், அதை விட முக்கியமான வேலை வரும். ராதா கோகுலாம் கோயில் தாண்டி போனா நடந்து போறது அல்ல, நடந்து சின்ன ஒரு பாடம் வந்து போனோம். யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சுக்கோ. கோயில் நீ போய் படிங்க, இருக்கிற ஒரு தேவை இருக்குங்க, தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குங்க. அதை தாண்டி போனீங்கன்னா கேஷிகாட் வந்து யுகல் வந்து வரும். கேஷிகாட் அது இது ஒரு முக்கியமான கண்டுபிடிச்சு அடுத்த வாட்டி நீங்க சொல்லுங்க. மறக்காம நான் தான் எனக்கு ஞாபகம் மாற்றி நீங்க ஞாபகம் என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அது பதில் நான் இல்லை. இன்னொரு கோயில் அது கேஷிகாட் இருக்கு, அது பெரிய கேஷிகாட் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு கோயில் இருக்கு. சரி, அதுக்கெல்லாம் இருக்கு பக்கத்துல கடைக்கிறோம். லோகநாத் கோஸ்வாமி, லோகநாத் கோஸ்வாமி சந்தோஷம். இப்ப எல்லாரும் வந்து ராதா மதன் மோகனுக்கு வந்து ராதா கோஸ்வாமி வந்து ஒரு ராஜா மூலமாக ஒரு கோயில் அமைச்சார். எல்லாரும் ஒரு டிடிசி ஒரு கோயில் இருந்துச்சு. ராதா வினோத கோயில் இருந்துச்சு. லோகநாத் கோஸ்வாமி எங்க அமைச்சார்? ராதா வினோத கோயில் வேற எங்க இங்கதான். ராதா வினோத கோயிலே கிடையாது. அவன் கோயில் வந்து ஒரு துணி பை. லோகநாத் கோஸ்வாமி சொன்னாரு, எனக்கே இடம் இல்லை, உனக்கு இடம் சொல்லிட்டு ஒரு துணி பையில வந்து எப்பவுமே ராதா வினோத வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கன்னா, லோகநாத் கோஸ்வாமி கூட நாங்களும் பகவானை எப்பவுமே எனக்கு கூடவே வச்சுக்கணும். அனுஸ்மரேத்யா லோகநாத் கோஸ்வாமி நாங்கள் பின்பற்றி நாங்களும் செயல்படுத்தி எப்பவுமே எங்கள் ராதா வினோத், எங்கள் டிடிஸ், எங்களுடைய ராதா கிருஷ்ண சந்திராவை எப்போ மனசு வச்சுக்கணும். தொங்கல் தேவையாது, பெரிய டிடிஸ் தொங்க லோகநாத் கோஸ்வாமி செஞ்சாரு, நான் அப்படி செய்யக்கூடாது. அனுகரன் இமிடேஷன் பண்ணக்கூடாது. அவங்க செய்யறது அப்படியே நாங்கள் இமிடேஷன் காப்பி அடிக்கூடாது. ஈயடிச்சான் காப்பி இல்லை. ஈயடிச்சான் காப்பி என்றால் கருத்தை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரிய சொல்றது நாங்கள் பின்பற்றணும். அனுசரணை. நாங்கள் வந்து எப்ப லோகநாத் கோஸ்வாமி ராதா வினோத டிடிஸ் அவங்க ராதா வினோத வந்து எப்பவுமே எழுத வச்சிருந்தாங்க. அதே போல வந்து நாங்களும் இப்பொழுது எங்கள் ராதாகிருஷ்ணரை லோகநாத் கோஸ்வாமி வந்து இன்னொரு விஷயம், அவருடைய ஒரே ஒரு சிஷ்யர் இருந்தார். யார்? இதுக்கு சொல்லுங்க. நரோதாஸ் தாக்கூர் வந்து எப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பாடல் இருக்கு. நரோதாஸ் தாக்கூர் நிறைய பாடல் இருக்கு, பல பாடல்கள் இருக்கிறது, பல பாடல்கள் எழுதியிருக்காரு. முக்கியத்துக்கும் முக்கியமான ஒரு பாடல் இருக்கு. அது தெரியாம இருக்க முடியாது. நீங்க டெம்பிளுக்கு வரீங்களா, அந்த பாடலே தெரியாம இருக்க முடியாது. அது என்ன பாடல்? சம்சாரம் விஸ்வநாத் குருவான் ஸ்ரீ குரு கருணா சிந்து. அடுத்த என்ன ஸ்ரீ குரு கருணா சிந்து அஜமா ஜனேன வந்து அப்புறம் லோகநாத் பேர் வச்சிட்டார். அவர் லோகநாத் லோகர ஜீவனா, அவர் சொல்றது லோகநாத் லோகர ஜீவனா, நாங்க சொல்றது பிரபுபாத் லோகர ஜீவனா. எங்களுக்கு பிரபுபாத் லோகர ஜீவனா, அவர் லோகநாத் லோகர ஜீவன் எழுதியிருக்காரு, நாங்க பிரபுபாத் லோகர ஜீவன். இன்னொரு பாடல் நரோதாஸ் தாக்கூர் ஸ்ரீரூப மஞ்சரி பாட்டு செய்மரசம் பாடல். நான் தான் சொல்றேன், ஸ்ரீலா பிரபுபாத செய்மரசம். சம்பத் என்றால் சம்பத்தி, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நரோதாஸ் தாக்கூர் சொல்றாரு ஸ்ரீரூப் மஞ்சரி பாடல். ஸ்ரீரூப் மஞ்சரி பாடல் என்றால் ரூப கோஸ்வாமி. ஸ்ரீரூப் மஞ்சரி பாடல் செய்மரசம் பாடல். நாங்கள் நினைக்கிறேன் பிரபுபாத என்றால் செய்மரசம். நரோதாஸ் தாக்கூர் ஒரே சிஷ்யர். நரோதாஸ் தாக்கூர் வந்து எப்படி அவர் வந்து தீட்சை பெற்றார் லோகநாத் கோஸ்வாமி, அதுவே ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயம். லோகநாத் கோஸ்வாமி தெரியாமலே வந்து நரோதாஸ் தாக்கூர் வந்து அவர் ஆசைப்பட்டார்,
குருவுடைய ஆசை எனக்கு வேணும், குருவுடைய ஆச்சாரியோடைய வந்து தீட்சை எனக்கு வேணும், இந்த ஆச்சாரியோடைய ஷெல்டர் அவருடைய கருணையாக வேணும். அவர் லோக்நாத் கோஸ்வாமி வந்து காலையில் வந்து மலம் கழிக்க செல்லும்போது அந்த மலத்தை அவர் சுத்தப்படுத்தினார். லோக்நாத் கோஸ்வாமி தெரியல, அவர் போயிட்டு வருவார். அந்த காட்டில் இருந்தாங்க, பாத்ரூமா இருக்கு. அந்த இடத்தை வந்து நரோத்தமதாஸ் தாக்கூர் விடாம எப்பொழுதும் மிஸ் பண்ணாம லோக்நாத் கோஸ்வாமி வந்து மலத்தை வந்து சுத்தம் செஞ்சு லோக்நாத் கோஸ்வாமி வந்து திருப்திப்படுத்த லோக்நாத் கோஸ்வாமி சந்தோஷப்பட்டார். யாருமே வந்து தீண்டத்தகாத நினைக்கிற ஒரு காரியத்தை வந்து எனக்காக செஞ்சாருன்னு வந்து நினைச்சாரு. இதே போல் பக்தி சந்தோஷாலும் எப்படி அவர் வந்து கௌரவ கிஷோர் மாநில அவர் சதீஷ் விட்டார் தெரியுமா? பக்தி சித்தாந்த சரஸ்வதி யாரு? பிரபுபாதுடைய குரு. அவர் வந்து போய்கிறார். அவர் வந்து அவருடைய குருவோட ஒரே ஒரு சிஷ்யர் கௌரவ கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் ஒரே ஒரு சிஷ்யர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி. அவர் சொன்னாரு தீட்சை கொடுங்க, இல்ல தெரியல நான் கொடுக்க முடியாது, கொடுங்க போயிட்டே இருப்பார், கொடுங்க கொடுக்க முடியாது. சைத்தன்ய மகாராஜ் சொல்றேன் நான் கொடுக்குறேன். ரொம்ப கேட்கிறார் சைத்தன்ய மகாராஜ் சொன்னாரா அவருடைய வந்து கட்டளை வந்துச்சா தீட்சை கிடைக்குமா? நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா குரு என்கிற விஷயத்துல வந்து நாங்கள் வந்து யாராவது நீங்க வந்து குருவுக்கு சேவை செய்யணும், தீட்சை பண்ணனா இவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா, எவ்வளவு நாங்க பாடுபடுறோம் அந்த விஷயம். ஆனா பிரபுபாத வந்து அவர் கொடுக்குறார் தீட்சை, அவர் அங்க இருக்கிறார் தீட்சை கொடுக்கறதுக்காக. சம்பத் குமார் பட்டாச்சாரியர் சொன்னார், அவர் வந்து பிரபுபாபா சொன்னாரு, பிரபுபாத நீங்க வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது நான் சொல்றேன்னா உங்க விக்கிரகத்தை வந்து நீங்க கோயில போய் சேரணும், அதனால உங்களுக்கு கர்மா உங்களுக்கு போகும் சொன்னார். சம்பத் குமார் பட்டாச்சாரியர் வந்து பெங்களூருக்கு போன ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். அந்த விக்கிரகத்தை அவங்க போய் பிரார்த்தனை செய்யும் போது பூஜை செய்யும் போது அவங்க பாவம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. தெரியும், அதுதான் எங்களுக்கு பிரபா சொன்னார். அவருக்கு அந்த காலத்துல வந்து ஒரு சிஷ்யர் வந்து குருவை சரணடைய வேண்டும் என்றால் நிறைய வேலை செய்யறாங்க, தபஸை புரியணும், தவம் புரியணும். ஒரு தவம் குரு கிடைக்கிறது தவம். பிரம்மாண்டே பிரமிதே கூட பாக்கியவான் ஜீவ, பிரம்மாண்டத்தை சுத்தி இருக்கிற எத்தனையோ ஜீவாத்மால ஒரு பாக்கியவான் ஜீவ வந்து கோமோ பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாடி பக்தில தாவி. குரு கிருஷ்ண பிரசாதம் கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நாங்க என்ன தெரிஞ்சுக்கணும், நரோத்தமதாஸ் தாக்கூர் போல நாங்களும் வந்து குருக்கு இடையேறா சேவை செய்யணும். எங்களுக்கு எப்ப நாங்க அந்த 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 கருணை கிடைச்சிருக்கு, இந்த பாக்கியம் கிடைச்சு நாங்களும் பாக்கியவான் ஆகினாங்க. நாங்கள் பாக்கியவான் கிடையாது, பிரபுபாதத்தை பாக்கியவான் ஆகியிருக்கோம். அவரோட வேலையை தான் பிரபுபாதோட இதை அவருடைய வாக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இப்போ வந்து கருணையை வந்து எல்லாருக்கும் சும்மா எடுத்து கொடுக்கறத வேலை தனக்காக எதுவுமே செஞ்சது பிரபுபாத், எதுவும் வேண்டாம். எங்கேயுமே பிரபுபாதுடைய இதே இருக்காது, எல்லாமே கிருஷ்ணா 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 இருக்கும். பிரபுபாத் நிறைய பேர் தெரியும், உலகத்துக்கு வந்து எங்களுக்கு தெரியும் பிரபுபாத். உலகத்துக்கு வந்து யாரும் தன்னை பற்றி சொல்லுவாங்க. வேற நீங்க விஷயங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேற வந்து ஸ்தாபனங்கள் ஆன்மீக பாத்தீங்கன்னா ஒரு குரு இருப்பார், அந்த குரு போட்டோ நம்ம வீட்டில் இருக்கும், அந்த குரு பேர் தான் எல்லாம் இருக்கும். நான் யாரும் பேர் சொல்லக்கூடாது, அந்த குரு பேர் தான் எல்லாம் இருக்கும். நான் பிரபுபாத் தன் பேர் எங்கே வைக்கல, இஸ்கான் கிருஷ்ணர் பேசுறாரு. மற்ற எல்லா ஸ்தாபனங்களும் அந்த குரு பேர் இருக்கும், இந்த குரு போட்டோ இருக்கும். முதல்ல இஸ்கான்ல கிருஷ்ணர் பிரபுபாத் பேர் சொன்னார் ஸ்தாபகர். நாங்கள் நரோத்தமதாஸ் தாக்கூர் போல நாங்களும் குருக்கு சேவை செய்யணும். நாங்கள் அந்த மாதிரி கஷ்டமான சேவை செய்யறது என்ன சேவை செய்யணும், மங்களாரதி வாங்க, சாண்டிங் பண்ணணும், பிரபுபாது படிக்கணும். திருப்பி அதான் சிரிக்கிறாங்க, திருப்பி அதே சொல்றேன் எப்போதான். அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, பகவான் பிரபுபாதை திருப்திப்படுத்துவாங்க, வேற பெரிய விஷயம் கிடையாது. சாண்டிங் பண்ணணும், ரீடிங் பண்ணணும், நல்லா சர்வீஸ் பண்ணணும், சந்தோஷமா கீர்த்தனை ஆடணும், நல்லா பிரசாதம் இங்க வரைக்கும் பிரசாதம் சாப்பிடணும். அவ்வளவுதான் வாழ்க்கை. நாங்கள் அந்த பர்ஃபெக்ஷன் அடையணும். லோக்நாத் கோஸ்வாமி, நரோத்தமதாஸ் தாக்கூர், பிரபுபாத் போன்ற ஆச்சாரியர்கள் பல புத்தகங்கள், அவங்க செஞ்ச தபஸ்யா, அவங்க கொடுத்த அறிவுரை உபதேசங்கள் நாங்க ஃபாலோ பண்ண
ஒரு நாள் நாங்களும் ஒரு பியோர் டிவோட்டி ஆகும், நாங்களும் ஒரு நாள் ஒரு தூய பக்தர் ஆவோம் ஆகணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். இல்ல சரி பாடலாம் போக முடியாது, நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த அந்த டிட்டர்மினேஷன் அதுக்கு ரூப கோஸ்வாமி சொல்லுவார், அதுக்கு பேர் வந்து ஆஷாவாதம், இங்கிலீஷ்ல ஹோப் அகைன்ஸ்ட் ஹோப். ஆசை, இந்த ஆசை இருக்கணும், தீரான ஆசை, அடக்க முடியாத ஆசை. என்ன ஆசை? நான் ஒரு தூய பக்தன் ஆவேன், ரோபாதன் கிருஷ்ணருக்கு அடைவேன், கிருஷ்ண கிரகீதாத்மா என்று அந்த பிராணாயம் போல் நான் ஆகும். இதுக்கு இதெல்லாம் நான் படிக்கிறோம். அதுக்காக நான் இதெல்லாம் ஏன் பேசுறோம்? நாங்களும் கிருஷ்ண கிரகீதாத்மா ஆகும், கிருஷ்ண கிரகீதா. நாங்கள் லோகநாத் கோஸ்வாமி போல் ஒரு தூய பக்தர். லோகநாத் கோஸ்வாமி பாருங்க, எப்பவுமே யோசிச்சுட்டு இருப்பாரு, கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், சேவை செய்யணும். அப்ப சேவை யோசிக்க கிருஷ்ணரே வந்து ஒரு விக்கிரகம். அவர் தெரியும், ஒரு விக்கிரகம் தெரியும், விக்கிரகம் செய்ய முடியாது சொல்லி கிருஷ்ணரே வந்து எனக்கு சேவை செய்ய அவர் விக்கிரகம். ராதா வினோத் எல்லா கோஸ்வாமி அப்படிதான். 3 நாள் முன்னாடி இன்னொரு கோஸ்வாமியோட தீர்ப்பாக இருந்துச்சு. நான் முடிச்சுக்கிறேன். உதாரணம் சொல்றேன், யாரு தெரியும்? கோபால். அவரும் அப்படிதான். அவர் வந்து கையில சாராட்டா வச்சுக்கிட்டு பகவான சேவை செய்ய முடியல வச்சு அவரு ஒரு துணியில கட்டி படுத்துட்டாரு. அடுத்த நாள் பார்த்து சாராட்டம் கிருஷ்ண விக்கிரகம் ஆச்சு, ராஜாவன். எல்லாம் படிக்கக்கூடிய எங்களுக்கே தோணும், எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தோணும். பக்தி அவரு எங்க பக்தி எல்லாம் தோறும் அவங்களை பார்த்து நாங்க அந்த பக்தி தோணும் நாங்க செய்யணும். அந்த வேண்டதை விட எல்லாரும் வந்து மங்களாரத்தில் வேணும், முடிஞ்ச அளவுக்கு சாண்டிங் நிச்சயம் பண்ணணும், ஃபெயில் இல்லாம வித்தவுட் ஃபெயில் சாண்டிங் சொல்லணும், பகவானுக்கு சேவை செய்யணும். செஞ்ச என்ன ஆகும்? கிருஷ்ண கிரகீதாத்மா. அப்புறம் எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் திரத்தந்தே கலையப்படும் தஸ்மா சர்வேஷு காரியேஷு மா அனுஸ்மர உத்தேசம். அவ்வளவுதான், எல்லாம் வந்துடும். எப்படி நாங்கள் பக்தோடு செய்ய அனுஸ்மரை ரோபாலோட கட்டளையில் பக்தோடு செஞ்சு ஜெபம் செஞ்சு புத்தகம் படிச்சு நாங்கள் வாழ்க்கை பக்கம் அடைப்போம். அது கேள்விகள் இருந்தால் கருத்துக்கள் சொல்லலாம். முடிச்சுக்கிறேன். நிரந்தராஷ்டிரம் பாரதம் கி புருஷ